போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா குயிக் ரிவிஷன். எல்லா எக்ஸாமுக்கும் என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்கணுமோ அந்த டாப்பிக்கில் எல்லாத்துலேயுமே அனைத்து தலைப்புகளிலும் குயிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர் சீரீஸாக நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி தொடர் சீரீஸாக பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். குயிக் ரிவிஷன் எப்படி இருக்க போகுது, எதற்காக அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, இல்லை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை குரூப் 4 படிக்கிறீங்க, குரூப் 2 படிக்கிறீங்க, குரூப் 2 குரூப் 8 படிக்கிறீங்க, பிசிக்கு படிக்கிறீங்க, ஆர்ஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா காமனாக சில டாபிக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், ஜாகிரஃபியாக இருக்கலாம். மாதிரி மேக்ஸிமம் டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாபிக்ஸ் இருக்கும். ஒரு சில டாபிக் மட்டும் மாறுபடும், எக்ஸாம்ஸை பொறுத்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 குரூப்னா யூனிட் 8, 9 உங்களுக்கு இருக்கும். அதே போல் பிசி அப்படின்னா உளவியல் இருக்கும். இந்த மாதிரி டாபிக் வந்து ஒரு சில டாபிக் உங்களுக்கு மாறுபடும். பட் எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக இருக்கக்கூடிய காமன் டாபிக்ஸ்லேருந்து சரிங்களா அந்த அனைத்து தலைப்புலேருந்து குயிக் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குயிக் ரிவிஷனும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். வீடியோவில் உங்களுக்கு வினாக்கள் இருக்க போது, அந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு ஆன்சர் இருக்க போகுது. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரையும் உங்களுக்கு கொஷின் இருக்கும், வீடியோட முடிவில் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வினாக்களுக்கும் பதில் வந்து வீடியோட முடிவில் இருக்கும். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் தருதா? நேமே குயிக் ரிவிஷன் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ ஏற்கனவே நீங்கள் படித்த டாப்பிக்கை ரொம்ப நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் புதுசாக படிக்கிறேன் சார், இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட், எதுலாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் ரிவிஷன் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் மினிமம் 10 கொஷின் இருக்கும். சரிங்களா? இந்த குயிக் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு டெய்லி லைவ் சேலஞ்ச் இல்லாமல் தனியாக ஒரு சீரீஸாக போக போகுது. ஒவ்வொரு குயிக் ரிவிஷன் டெஸ்ட்லையும் 10 வினாக்கள் இருக்கும். சரிங்களா? அந்த 10 வினாக்களுக்கு நீங்கள் 10க்குமே சரியாக ஆன்சர் பண்ணுறீங்களா, அதுதான் உங்களுடைய திறமை. சரியா? படித்த டாப்பிக்கில் உங்களுக்கு வினாக்கள் இருக்க போது உங்களுக்கு டாபிக் நான் சொல்ல மாட்டேன். டெய்லி லைவ் சேலஞ்செலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் கொடுத்துருவோம், அந்த லெசன்லேருந்து கொஷின் கேட்போம். அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து எவ்வளோ கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆனால் இது இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அப்படின்னா பாலிட்டி, அந்த டாப்பிக்குள்ளே அந்த யூனிட்குள்ளேருந்து உங்களுக்கு வினாக்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரியில் குயிக் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா ஹிஸ்ட்ரி டாபிக் எங்கேருந்து வேணாலும் கேள்வி இருக்கும், ஹிஸ்ட்ரியில் எங்கேருந்து வேணாலும் கேள்வி இருக்கும். 10 வினாக்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ரெடியா அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. வீடியோவோட டைட்டிலில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவேன் இது வந்து ஹிஸ்ட்ரி டாபிக் அப்படின்ட்டு. ஸோ ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த குயிக் ரிவிஷன் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். 10 வினாக்கள் இருக்கும். 10க்கு 10 வாங்க ட்ரை பண்ணுங்கள். டெய்லி இது நம்ம ஃபாலோ பண்ணும்போது, டெய்லியும் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணும்போது, ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்க்கும்போது, இல்லை படித்து முடிச்சுட்டு பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டும் அதில் வரும். ஸோ குயிக் ரிவிஷன் டெஸ்ட் ஃபஸ்ட்டு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? குயிக் ரிவிஷன் டெஸ்ட் நம்பர் 1 என்ன டாபிக்? ஹிஸ்ட்ரி. கேள்வி உங்களுக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமுக்த மல்யாதா அப்படின்ற நூலை எழுதியவர் யார்? முதல் கேள்வி ஆமுக்த மல்யாதா என்ற நூலை எழுதியவர் யார்? நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். இல்லை 10 கேள்வியும் கேட்டுட்டு 1 2 3 4 5 அப்படின்ட்டு ஆன்சர் பண்ணாலும் சரி. இந்த வீடியோட கமெண்டில் நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 போட்டு ஆன்சர் பண்ணினா தான் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்களே புரிஞ்சிக்க முடியும். அதுவே உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். சரியா? ஸோ 10 வினாக்கள் 10க்குமே கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். முதல் கேள்வி ஆமுக்த மல்யாதா என்ற நூலை எழுதியவர் யார்? இரண்டாவது கேள்வி ஆமுக்த மல்யாதா அப்படின்ற நூல் என்ன மொழி நூல்? ஆமுக்த மல்யாதா அப்படின்ற நூல் என்ன மொழி நூல்? மூன்றாவது கேள்வி எந்த வம்ச ஆட்சி முடிவுற்ற பிறகு சாளுவ வம்ச ஆட்சி தொடங்கியது? மூன்றாவது கேள்வி எந்த வம்ச ஆட்சி முடிவுற்ற பிறகு சாளுவ வம்ச ஆட்சி தொடங்கியது? நான்காவது கேள்வி விஜயநகர நிர்வாகத்தில் போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக எந்த நாட்டு பயணி குறிப்பிடுகின்றார்? அவருடைய பெயர் என்ன? கேள்வியை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். விஜயநகர நிர்வாகத்தில் போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக எந்த நாட்டு பயணி குறிப்பிடுகின்றார்? அவருடைய பெயர் என்ன? இது நான்காவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி விஜயநகர நிர்வாகத்தில் கிராமம் தொடர்பான விடயங்களை டேஸ் என்றழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். கிராமம் தொடர்பான, அதாவது விஜயநகர நிர்வாகத்தில் கிராமம் தொடர்பான விஷயங்களை டேஸ் என்றழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார். ஸோ கிராம தலைவருக்கு பேர் என்ன அப்படின்றது தான் கேள்வி. இது ஐந்தாவது கேள்வி. அடுத்து ஆறாவது கேள்வி இந்த ஆமுக்த மல்யாதா அப்படின்ற நூல் யாரை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல்? இவங்களை பற்றின எழுத நூல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ யாரை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல்? அடுத்து ஏழாவது கேள்வி பாண்டுரங்க மகாத்தியம் என்ற நூலை எழுதியவர் யார்?
பாண்டுரங்க மகாத்யம் என்ற நூலை எழுதியவர் யார்? அவருடைய பெயர் என்ன? அடுத்து 8வது கேள்வி, விஜயநகர பேரரசர்கள் எந்த பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர்? ஸோ விஜயநகர பேரரசர்கள் தங்க நாணயங்கள் வெளியிடுவாங்க. அந்த தங்க நாணயங்களுக்கு பெயர் என்ன? சரியா, தங்க நாணயத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பேர் என்ன? அடுத்து 9வது கேள்வி, விஜயநகர பேரரசு எந்த வருடம் வீழ்ச்சியுற்றது? விஜயநகர பேரரசு எந்த வருடம் இறுதியாக வீழ்ச்சியுற்றது? அந்த வேர்டத்தை மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து 10வது கேள்வி, ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்ற நூல் என்ன வகை நூல்? என்ன வகையான நூல்? அது இலக்கியத்தில் நிறைய வகைகள் இருக்கு இல்லையா, இது வந்து கவிதை நூல், இது வந்து நாடக நூல், இது வந்து ஒரு நாவல், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு இல்லையா, அதில் ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்றது என்ன வகையான நூல்? அதே போல் யார் எழுதியது? இது 10வது கேள்வி. சரியா, யார் எழுதியது, அது என்ன வகையான நூல்? ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். சரிங்களா, ஆமுக்தம் மல்யாதா அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர். அடுத்து ஆமுக்தம் மல்யாதா அப்படின்றது என்ன மொழி நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழி நூல். சரியா, அடுத்து எந்த வம்சத்திற்கு பிறகு சாளுவ வம்ச ஆட்சி தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கமம் வம்சம் முடிவற்ற பிறகு சாளுவ வம்சம் ஆட்சி தொடங்குது. சரியா, ஸோ சங்கமம் சாளுவ அந்த ஆட்சி ஆர்டர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா போதும். இந்த வம்சங்கள் 4 வம்சங்கள் இருக்கு இல்லையா, 4 மரபுகள், சங்கமம், சாளுவம், துளுவ, ஆரவிடு. ஸோ சங்கம வம்சத்துக்கு பிறகு தான் சாளுவ வம்சம். அடுத்து போர்த்துகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக் சொல்லுவார். அவர் எந்த நாட்டு பயணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரசீக பயணி. எந்த நாட்டு பயணி? பாரசீக பயணி. அவருடைய பெயர் அப்துல் ரசாக். அதே போல் கிராமம் தொடர்பான விடயங்களை டேஸ் என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா விஜயநகர நிர்வாகத்தில். ஸோ கிராம தலைவருடைய பெயர் கவுடா. சரியா, கிராமம் தொடர்பான விடயங்களை கவுடா என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் தான் நிர்வகிப்பார். ஆமுக்தம் மல்யாதா அப்படின்ற நூல் யாரை பற்றிய நூல் அப்படின்னு கேட்டேன் இல்லையா, ஆமுக்தம் மல்யாதா அப்படின்றது பெரியாழ்வாரின் மகள் கோதையை பற்றிய நூல். நம்ம ஆண்டாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரியாழ்வாருடைய மகள் ஆண்டாள், அவங்கள பற்றின நூல் தான் இந்த ஆமுக்த மல்யாதா. அடுத்து 7வது கேள்வி, பாண்டுரங்க மகாத்யம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். பாண்டுரங்க மகாத்யம் அப்படின்ற நூலை எழுதியவர் தெனாலிராமன். சரியா, தெனாலி ராமகிருஷ்ணா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தெனாலிராமன். அடுத்து 8வது கேள்வி, விஜயநகர பேரரசுகள் என்ன பேரில் தங்க நாணயங்களை வெளியிட்டாங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். என்ன பேரில் தங்க நாணயங்களை வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகன் அப்படின்ற பேரில் தங்க நாணயங்களை வெளியிடுவாங்க. அடுத்து 9வது கேள்வி என்ன கேட்டிருந்தேன், விஜயநகர பேரரசு எந்த வருஷத்தில் வீழ்ச்சியோட ஆரம்பிக்கின்றது அப்படின்னு கேட்டிருந்தேன். 1646, அதாவது 1646 அப்படின்னு ஞாபகம் வச்சுவாங்க. 1646. சரியா, 1646, 1646 விஜயநகர பேரரசு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1646. விஜயநகர பேரரசில் 4 வம்சங்கள் இருக்கும். ஸோ 1646 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி, ஜாம்பாவதி கல்யாணம் என்ன வகை நூல் அப்படின்னு கேட்டிருந்தேன். நாடக நூல். சரியா, ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்றது நாடக நூல். இது என்ன மொழியில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பாங்க. யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணதேவராயர். சரியா, ஸோ இவ்வளோ தான் நான் கேட்ட 10 கேள்விகள், அதற்கான விடைகள். அதே போல் இந்த ஆமுக்த மல்யாதா நான் கேட்டிருந்தேன் இல்லையா, இதற்கான மீனிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமுக்த மல்யாதா அப்படின்றதுக்கு மீனிங் வந்து தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்றது தான் மீனிங். ஸோ இது புக்லேயும் உங்களுக்கு இருக்கும், நியூ புக்கில் இருக்கும், ஓல்டு புக்கில் இருக்காது. ஆமுக்த மல்யாதா அப்படின்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். ஸோ கோதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூவை அவங்க சூட்டிட்டு அதன் பிறகு தான் கடவுளுக்கு கொடுப்பாங்க. ஸோ கடவுளுக்கு மாலைகளை தொடுப்பதற்கு முன்னாடி இவங்க ஃபஸ்ட்டு வச்சுப்பாங்க, அதன் பிறகு தான் கடவுளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த நூலுடைய மீனிங், ஆமுக்த மல்யாதா, தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எந்த அளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேவா இல்லை ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் இல்லை வேறு மாதிரி வேணும் அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு நான் மாற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது குவிக் ரிவிஷன் நம்பர் 1. ஸோ இதே போல் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு கேள்வி, இப்போ ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் நான் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும், இந்த வீடியோ பார்த்துட்டுக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு சீரியஸாக நீங்கள் பார்க்கும்போது, எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கும்போது கமெண்ட்டில் நிறைய வினாக்கள், அதற்கான பதில்களும் உங்களுக்கு கிடைக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுவும் கற்றலை தவம் ஆர்ட்ஸ். நன்றி, வணக்கம்.